எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்று காலை பிக் பிரேக்கிங் நியூஸ் என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. 240 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வென்றிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி உறுதி. அது மட்டுமல்லாமல் கூட்டணி ஆட்சியிலே அவர்களுக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகாரில் நிதிஷ்குமாருடைய உதவி கட்டாயம் தேவைப்படும். அவருடைய ஆதரவு நீடித்து இருக்குமா, 5 ஆண்டுகள் வரை இருக்குமா என்பது முக்கியமான கேள்வி. இன்னொன்று, இரு முறை 2014, 19 2 முறையும் பெரும் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைத்த நரேந்திர மோடி ஒரு கூட்டணி ஆட்சியிலே பிரதமராக இருக்க முடியுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியிலே மாற்றங்கள் வருமா, நரேந்திர மோடிக்கு பதிலாக வேறு யாராவது பிரதமர் பதவியை ஏற்கக்கூடுமா என்ற பல வினாக்கள் இருக்கின்றன. வரும் நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாக தமிழக தேசிய அரசியலுக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் பெருவெற்றி பெற்றது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதுதான் எலெக்ஷன் அப்டேட். மோடிக்கு பெரும்பான்மையில் மோடி பிரதமராக தொடருவாரா? இந்த பெரிய கேள்விகள் நம்ம எதிர்நோக்கி இருக்கின்றன. பார்ப்போம். மிக்க நன்றி.